திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே மண்ணாண்டிப்பட்டியில் கிராம மக்கள் கடந்த 6 மாத காலமாக அழுக்கு நீரை குடித்து வந்த நிலையில் தந்தி டிவி செய்தியின் மூலம் அவர்களுக்கு நல்ல குடிநீர் கிடைத்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே உள்ள மண்ணாண்டிப்பட்டி கிராம மக்கள் 1000 பேர் குடிநீருக்காக காடு காடாக அலைந்து திரிந்து கடைசியில் அங்கிருந்த வனச்சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் குழம்பி கிடந்த குட்டை நீரையே குடிநீராக பயன்படுத்தி வந்தார்கள். இந்த நிலையில் தந்தி டிவியின் நீரும் நிலமும் சிறப்பு தொகுப்பில் அந்த ஊர் மக்களின் தண்ணீர் பிரச்சினை குறித்து விரிவாக செய்தி ஒளிபரப்பப்பட்டது. இதையடுத்து வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் அரசு அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுத்து மண்ணாண்டிப்பட்டியில் சுமார் 600 அடியில் ஆழ்துளை கிணறு அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இதன் மூலம் பொங்கி வரும் நீரை மகிழ்ச்சியோடு அருந்தி தந்தி டிவிக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார்கள் மண்ணாண்டிப்பட்டி கிராமத்தினர். நாற்பது பேர் போய் ஒரு தென்னாறுன்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் பள்ளம் நோண்டி ஒரு தண்ணி கிடச்சிது. 30-40 பேர் பள்ளம் நோண்டினா அங்கே தண்ணி கிடச்சிது. அதை தான் போய் எடுத்து அங்கேயே போய் பசங்களாம் குளிக்க வச்சுக்கின்னு வந்தோம், தண்ணி பிடிச்சிக்கின்னு வந்தோம், துணிமணிலாம் துவைச்சோம். இந்த தந்தி டிவிக்கு பேட்டி எடுத்துன்னு போனாங்க. பேட்டியில் பார்த்துட்டு மண்ணாண்டிப்பட்டிக்கு கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போர் போட்டுருக்குறாங்க. தண்ணி கஷ்டத்தினால நாங்கள் போய் காட்டு பகுதியில் போய் ஒரு பள்ளம் வெட்டி வண்டல் தண்ணி ரொம்ப சேர் தண்ணிலாம் குடித்தோம். அதுக்கப்புறம் தந்தி டிவியில் பெயிண்டிங் எடுத்து போனாங்க. அது போர் போட்டு குடி தண்ணி நல்லா தெளிவாக தண்ணி கிடச்சிருக்குது. குட்டை வெட்டி அதை தான் தண்ணி எடுத்துன்னு வந்தோம். அதெல்லாம் இப்போ தந்தி டிவிக்காரங்களுக்கு பேட்டி கொடுத்தோம். இப்போ அவங்க அனுமதியாக இப்போ போர் போட்டாங்க. தண்ணி நல்லா தண்ணி வருது. இந்த தந்தி டிவிக்காரருக்கு ரொம்ப நன்றி. மண்ணாண்டிப்பட்டி கிராமத்தின் தண்ணீர் பிரச்சினை மட்டுமல்லாது தூத்துக்குடி மாவட்டம் கொல்லம்பரும்பு கிராமத்தில் புதிய கிணறு அமைக்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களின் குடிநீர் பிரச்சினைக்கு நீரும் நிலமும் சிறப்பு தொகுப்பின் மூலம் தீர்வு தேடி தந்திருக்கிறது தந்தி டிவி என்பது குறிப்பிடத்தக்கது.